மகளிர் மக்களாட்சியும் நிகழ்ச்சியில் சிறு தொழில் செய்யும் பெண்கள், அரசியலில் ஈடுபட்டுள்ள பெண்களின் வாழ்க்கை முறை மற்றும் அவர்களின் அரசியல் குறித்த பார்வை பற்றி பேசியுள்ளோம். இன்றைய மகளிர் மக்களாட்சியும் நிகழ்ச்சியில் முற்றிலும் வேறுபட்ட பெண்களிடம்தான் பேச உள்ளோம். இதற்கு காரணம் போராட்ட களத்தில் குதித்துள்ள பெண்களிடம்தான் இன்று பேச உள்ளோம். நாம் தற்போது இருப்பது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள தமிழக கேரள எல்லையோரம் அமைந்துள்ள ஆனைக்கட்டி கிராமத்தில் தான் நாம் உள்ளோம். பகுதியில் அதிகமான பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருவதனால் இந்த கேரள மாநில எல்லையோரத்தில் மதுபான கடைகள் அமைப்பதற்கு கேரள அரசு முற்றிலும் தடை செய்துள்ளது. ஆனால் தமிழக எல்லையோரத்தில் அரசு மதுபான கடையானது அமைந்துள்ளது. இதன் காரணமாக அதிக அளவில் தாங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி இந்த பெண்கள், பழங்குடியின பெண்கள் பல மாதங்களாக போராடி வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன, அவர்களின் வாழ்க்கை முறை பற்றி இன்றைய மகளிர் மக்களாட்சியும் நிகழ்ச்சியில் பேசலாம். ஆயிருச்சு. இன்னும் எங்களுக்கு 2 அரசாங்கத்தில் இருந்தும் எங்களுக்கு ஒரு பரிகாரம், ஒரு காரணமும், எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கல. கண்ணீரை பார்க்க முடியாது. சின்ன சின்ன குழந்தைங்க, அவங்க 4 குழந்தை, 3 குழந்தை, 2 குழந்தை, மாசமா இருக்கிற பொம்பளை, இந்த துக்கம் எல்லாம் பார்க்க முடியாம தான் நாங்கள் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து முன்னதாக மதுவினால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தின் நிலை பற்றி தற்போது பார்க்கலாம். ஆக்சிடென்ட் ஆனது நவம்பர் 6ஆம் தேதி. அப்போ அதுலேருந்து நான் தான் அந்த குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் குழந்தைகள் படிக்க வைக்கிறேன். 2 பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க. அது நான் வேலைக்கு போகணுன்னா எங்கள் அம்மா அவரை பார்க்குறதுக்கு எங்கள் கூட இருக்கணும், இல்லைன்னா விட்டு போக முடியாது. குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க. அப்போ அவங்களே பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. நான் வேலைக்கு போனாலும் எங்கள் குழந்தைகளே எங்கள் வீட்டுக்காரர் பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா தான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அது இந்த குடினாலதே வந்தது. ஆனைக்கட்டில் போய் இந்த மாதிரி குடிச்சிட்டு பைக் ஆக்சிடென்ட் ஆகி 3 வருஷம் ஆச்சு. பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. பிரெயின் அடி. அப்போ எங்கள் பாவி எப்படி போயிடுச்சோ எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி வரக்கூடாது. நான் கஷ்டப்படுற மாதிரி என்னோட குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது. அதனால வரும் தலைமுறையை ரசப்படுத்தணும்னா இந்த ஆனைக்கட்டி டாஸ்மாக் கடையை நீக்கணும். அவங்க காட்டில் விவசாயம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ அப்போ செஞ்சோம், இப்போ இல்லை. இப்போ ஆனை வருது,
பணியமே எதுவுமே இல்லை. பையங்க குடிச்சாக்கி பிராண்டி கடை போய் கொடுத்துட்டு அதே இடத்துல செத்து போகிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி ஜீவிக்கிறது? அரசு மதுபான கடையை அகற்றுவது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். ஆனால் மதுக்கடையை அகற்றும் வரை தங்களது போராட்டத்தை தொடரப்போவதாக இப்பகுதி பழங்குடியின பெண்கள் தெரிவித்துள்ளனர். தமிழக எல்லையோரம் அமைந்துள்ள அரசு மதுபான கடையை அகற்றக்கூடி பழங்குடியின பெண்கள் இந்த இடத்துல தான் தினமும் போராடிட்டு வராங்க. இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன, இந்த மதுபான கடையினால அவங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற பெண்கள்கிட்டயே பேசி தெரிஞ்சுக்கலாம். அக்கா, நீங்க சொல்லுங்க, இந்த போராட்டம் தொடங்குவதற்கான காரணம் என்ன, உங்களோட வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு? எங்கள் போராட்டம் தொடங்குறதுக்கு காரணம் எங்கள் வாழ்க்கை என்ன சொன்னால், எங்கள் குடும்பம் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு பிரச்சனையும் நடக்குது. அந்த மதுனாலே தான் இந்த மாதிரி காரணமெல்லாம் நடக்குது. குழந்தைங்க படிக்கிறதுக்கு புத்திமுட்டு, பொம்பளைகளுக்கு புத்திமுட்டு. பொம்பளைங்க ஒரு கர்ப்பிணி ஆயிருந்தா அந்த குழந்தை அது சோறு இல்லாம தான் இந்த ஊனமாக போகுதா இன்னும் சொல்கிறாங்க. இது சோறு இல்லாமல் இல்லை, இது மனசுக்கு ஒரு சமாதானமும் சந்தோஷமும் கிடையாமல் இந்த கர்ப்பம் உள்ளவளுக்கு டெலிவரி ஆகிறதுக்கும் அதுக்கு புத்திமுட்டாகி அந்த குழந்தை நல்லா இருக்கிறதுக்கும் வளராமல் இருக்கிறதுக்கும் வழிகாட்டுது. இந்த மதுனாலதான் இப்படி செய்யுது. இப்போ ஆல்காக்கோவா என்னமோ போட்டு என்னத்தையோ விஷத்தை போட்டு கொடுக்குறாங்களா. இது 13 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் 2 பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்க இருக்கிற பையங்களே செத்து போறாங்க. வயசானவங்க செத்து போறாங்க. வயசானவங்க தான் எப்படியோ செத்துட்டு போகட்டுன்னு வைக்கலாமே. இப்போ இனி வரும் தலைமுறையே செத்துட்டு போறாங்கன்னு எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. எவ்வளோ நாளாக இங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்போ இருந்து போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க? நாங்கள் மார்ச்சுக்கு முதல் மாதத்தில் 17ஆம் தேதி போராட்டம் ஸ்டார்ட் பண்ணினோம். அப்போ 29ஆம் தேதி வரை நாங்கள் இருந்தோம். 29ஆம் தேதி வரை இருந்துட்டு எங்களுக்கு இதில் ஒரு நீதியும் கிடைக்கல. அப்போ அதனால 2வது நாங்கள் போராட்டத்தை தொடங்கினோம். பின்னே நம்ம தமிழ்நாடு கலெக்டர் அம்மாக்கிட்ட நாங்கள் 3 தடவை போனோம். 3 தடவை போய் மனு கொடுத்தோம். 3 தடவை போய் கலெக்டர் அம்மாவை திங்கக்கிழமை தான் பார்க்க முடியும்னா திங்கக்கிழமை போய் நாங்கள் நேராக பார்த்து பேசங்காட்டி நாங்கள் சீக்கிரமே 1 மாதத்துக்குள்ளே மதுக்கடையை எடுத்துருவோன்னு சொன்னாங்க. அப்போ சரின்ட்டு நாங்கள் போராட்டத்தை தொடர்ந்தோம். பின்னே 2ஆம் தேதி வந்தது, மார்ச் 2ஆம் தேதி வந்தது. எங்கள் கலெக்டர் பாலக்காடு ஜில்லா கலெக்டர் வந்துட்டு சமரத்தை நிறுத்தி வைங்க, எலெக்ஷனோட இதெல்லாம் வருது நிறுத்தி வைங்கன்னு கேட்டது. கேட்குற போது நாங்கள் எல்லாமே நிறுத்தலை, நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தினோம். தற்காலிகமாக ஒரு நாள் போய் வீட்டில் இருக்கிற போது எல்லா ஆம்பளைங்க குடிக்கிற ஆம்பளைங்க வீட்டில் அந்த பொண்டாட்டிக்கு வீட்டில் இருந்து துயரமாக தூங்க முடியல, சோறு வச்சு சாப்பிட முடியல. அப்படி வீட்டில் எல்லா ஆம்பளைகள்லாம் ரொம்ப இது பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் போய் என்ன போராட்டம் பண்ணி என்ன செஞ்சேங்க, ஒன்றும் நடக்கல, எல்லாம் நீங்கள் பின்னே அதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டேலாம் செஞ்சாங்க. அப்போ மார்ச் 4ஆம் தேதியே நாங்கள் போய் பாலக்காடு போய் பத்திர சம்மேளனம் நடத்திட்டு உடனே நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு எடுத்துட்டோம். இப்போ உண்ணாவிரத போராட்டம் இதுவரை நடந்துகிட்ருக்குது. இதுவரை எங்கள் கலெக்டர் அம்மா 20 நாள் டைமு கேட்டுது. அந்த 20 நாளும் கழிஞ்சது. இப்போ மார்ச்சும் முடிஞ்சது. இப்போ ஏப்ரல் வந்தாச்சு. இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த கடை எலெக்ஷன் ஓட்டு செய்கிறதுக்குள்ளெல்லாம் எங்களுக்கு தேர்தல் வர்றதுக்குள்ளே இந்த கடையை எடுக்கலைன்னா, இங்கேருந்து மாற்றலைன்னா நாங்கள் ஓட்டு செய்ய மாட்டோன்னு நாங்கள் எல்லா பொம்பளைங்க தீர்மானம் எடுத்துருக்குறோம். தமிழ்நாட்டோட எல்லையில தான் இந்த இது இருக்குது, இந்த மதுபான கடை இருக்குது. ஆனால் இந்த சைடு கேரளாவில் எங்கேயுமே இல்லைங்களா? கேரளாவில் எங்கேயுமே இல்லை. கேரளாவில் இருந்ததெல்லாம் தைக்குலா சங்கம், நாங்கள் எக்ஸைஸு போலீஸு எல்லாரும் சேர்ந்து எல்லாமே ஒழிச்சிட்டோம். இங்கே இல்லை. இந்த தமிழ்நாட்டில் மது இருக்குது. அந்த மது குடிக்கிற போது இறந்துடுறாங்களே. நாங்கள் இங்கே போராட்டத்துக்கு ஈடுபட்டுட்டு ரொம்ப பேர் செத்துருக்குறாங்க. நாங்களே அந்த மதுக்கடை முன்னாடி போய் நாங்களே வயலூரில் ஒரு ஆளை வண்டியில் வச்சு விட்டுட்டு அந்த ஆளும் செத்து போச்சு. அப்போ இந்த வெந்தபாட்டி ஊரில் ஒரு காளின்னு சொல்லிட்டு 50 வயசு இருக்கும். அவர் இந்த சிவராத்திரி அன்னைக்கு வந்தாது, இங்கே மதுக்கடைக்கு வந்தாது. அப்போ 2வது திங்கக்கிழமை அன்னைக்கு தான் அவங்களோட பாடியை அவங்களே கொண்டு போயிட்டாங்க. தமிழ்நாடு போலீஸே கொண்டு போயிடுச்சு. கொண்டு போய் அங்கேயே அடக்கம் செஞ்சுட்டாங்க. அப்போ இந்த பழங்குடியினரோட உயிருக்கு எந்த உத்தரவாதியம் இல்லை. என்ன செய்கிறது, நாங்கள் எப்படி ஜீவிக்கிறது, எங்கள்
மண்ணே எல்லாம் பறிச்சிட்டாங்க, இருந்த பூமியெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ சர்க்கார் எங்கள் சர்க்கார் வந்து பூமி கொடுக்குறது எப்படி? மலைகளிலே பார்த்து பூமி தர்றாங்க. அவங்க வந்து எங்கள் பூமியை அவங்க வாங்கியிருந்தா 10 ஏக்கர் ஏமாத்திருந்தா 5 ஏக்கர் எங்களுக்கு வாங்கி தர்றேன்னு சொல்லி அப்போ சர்க்கார் வாக்கு தந்திருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா எல்லாம் ஆனை பன்னி எல்லாமே இருக்குது, காட்டு மிருகங்க. இந்த காட்டு மிருகங்க வாழ்கிற பூமியாக்கும் எடுத்து இப்போ எல்லா ஆதிவாசிகள் கொடுத்துட்டு வர்றாங்க. அதில் போய் எப்படி வாழ்வாங்கன்னு தெரியல. இல்லை, எப்படியெல்லாம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க? நாங்கள் எதுன்னா எங்கள் பையன் கூட அங்கேருந்து வந்து முருகன் பேர் அங்கேருந்து உள்ளே போய் அந்த கோட்டர் கடைக்குள்ளே போய் குடிச்சிட்டு வந்து வெளியே வந்ததுமே அப்படியே இப்படி படுக்கிறேன்னு படுத்தாதான் என்ற பையனே செத்து போனேன். அப்போ அதை போய் கேட்க போனதுக்கு ஐயோ அது அங்கேருந்து வந்தால் காசை கொடுத்து அவன் இன்னும் எங்கெங்கே குடிச்சிட்டு வந்து இன்னும் என்ன அவனுக்கு நெஞ்சடைப்பு வந்தது, அது வந்தது, இது வந்ததுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாம 10 மாசம் சுமந்து தாய்க்கு தானே தெரியும். இப்போ உங்க பையன் இல்லாதங்காட்டி உங்களுக்கு எப்படி எல்லாம் வாழ்க்கையில இது மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி? எங்க பையன் இல்லாம எங்க பையன் இருந்தா வாரு ஒரு சமயம் விறகு கொண்டு வந்து கொடுப்பேன். எங்க கூலி நாளைக்கு போயிட்டு வந்தா ஒரு 10 ரூபாய கொடுப்பேன். அப்ப அதெல்லாம் இல்லை. இப்ப அவன் போனதும் விறகு நான் போகணும். அப்ப ஏதோ ஒரு சம்பாதிக்கனால நான் போகணும். இந்த சட்டி இருக்கிற முட்டுதான் நான் செஞ்சு சாப்பிடுவேன். சட்டி இல்லாம நான் இப்படி உட்காந்துட்டு இருந்தா எனக்கு யார் சோறு போடுவாங்க? இப்போ ஆனைக்கட்டை பகுதியில் வந்துட்டு நிறைய குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு இந்த மது தான் காரணம். இந்த மது குடிச்சிட்டு சம்பாதிக்கிற காசை வீட்டுக்கும் கொடுக்கல. இந்த பொம்பளை சம்பாரித்து வந்து எத்தனை தான் செய்ய முடியும்? படிக்க வைக்க முடியுமா? வீட்டுக்கு சாப்பாடு செய்ய முடியுமா? இப்போ எல்லாத்துக்குமே விலை உயர்வாயிருச்சு. அப்போ என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. தேர்தலுக்குள்ளே எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கலன்னா நாங்கள் ஓட்டு செய்ய மாட்டோம். எல்லோரும் இந்த அட்டப்பாடியில் இருக்க 192 பேருக்கும் இந்த பாரில் இருந்து தான் எல்லோரும் சப்ளை ஆகும் ஓட்டு போடுறதுக்கு. நாங்களும் கூட எங்கள் ஆம்பளைங்க கூட குடிக்க போவோம். எங்களுக்கு அது தரணும். காசு தானே அவங்களுக்கு, உசுறு வேண்டாமல்ல. எந்த சர்க்காரானா என்ன? தமிழ்நாடு சர்க்காருன்னா கேரளா சர்க்காருன்னா என்ன 21 கிராமம் இருக்குது பழங்குடியினர் அந்த பக்கம் தமிழ்நாட்டில். அவங்க புருஷமாக இருந்தால் செத்து போகிறாங்க. கேரளாவில் எங்கள் கலெக்டருக்கு நாங்கள் ஃபோனில் பேசுவோம், முக்கியமந்திரிக்கு ஃபோனில் பேசுவோம். ஆனால் நம்ம தமிழ்நாடு கலெக்டரை பார்க்குறதுக்கு பயங்கர கஷ்டப்பட்டுட்டோம். 3 நாளாக கஷ்டப்பட்டோம். 3 நாளாக கஷ்டப்பட்டு அந்த அம்மா சொன்ன வாக்கு நிறைவேற்றலை. 1 மாதத்துக்குள்ளே எடுக்கிறேன் நாக்கு சொன்னாது. 1 மாதம் கழிஞ்சு இன்றைக்கி ஏப்ரலும் வந்தாச்சு. ஏப்ரல்லையும் நம்ம உட்காந்துட்ருக்குறோம். நாங்கள் ஆதிவாசிக பழங்குடியினர் இந்த மாதிரி சமரம் செஞ்சதே இல்லை. இதுதான் ஆத்தியமாக எங்கள் தாலி போகிறதை கண்டு தான் நாங்கள் ஆத்தியமாக இந்த சமரம் செய்கிறோம். இந்த சமரத்திலிருந்து நாங்கள் பின்வாங்கவே மாட்டோம். பழங்குடி அடிப்படை தேவைகள் மற்றும் வாழ்க்கை முறைகளை தொடர்ந்து பேசலாம். ஆனைக்கட்டி பகுதியில் உள்ள பழங்குடியின பெண்களின் வாழ்க்கை முறை மற்றும் அவர்களின் அடிப்படை தேவைகள் குறித்து தற்போது பேசலாம். உங்களுக்கு என்ன மாதிரி இப்போ மதுக்கடையை அகற்றக்கோரி இவ்வளோ போராட்டம் பண்ணுறீங்க, அதை தவிர என்ன மாதிரி வேறு அடிப்படை தேவைகள் தேவைப்படுது? எங்களுக்கு அடிப்படைன்னா ஃபஸ்ட்டில் வீடு, ரோடு, ஸ்கூலு, பின்ன காலேஜு. இப்போ அடிப்படை தேவைகள் வந்து இவ்வளோலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து நீங்கள் எப்படி இருந்தீங்க? இப்போது ஒரு கழிப்பிடமோ சரி, இப்போ தண்ணி வசதியோ சரி வர இல்லை. ஸோ இது தொடர்பாக வந்து நீங்கள் அரசுக்கிட்ட புகார் கொடுத்துருந்தீங்களா? இது வரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்காங்களா உங்களுக்காக? இது வரைக்கும் நாங்கள் புகார் கொடுக்குறோம். கவர்மெண்ட்டுக்கு பார்க்குறாங்க, ஒரு வீடை கொடுக்குறாங்க. வீடு கொடுத்தா அதுக்கு கக்கூஸ் இல்லை, அதுக்கு ரோடு இல்லை, அதுக்கு தண்ணி இல்லை. இந்த மாதிரி அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பழங்குடி மக்கள் ஜீவிச்சிட்ருக்குறோம் இது நாள் வரைக்கும். நாங்கள் எத்தனை செய்கிறோன்னு சொல்கிறாங்க, ஆனால் செய்கிறதில்லை. ஆனால் கவர்மெண்ட்டு எங்கள் பேரை சொல்லி தான் வாங்குறாங்க. ஆனால் எங்களுக்குன்னு வந்து சேர்றது இந்த ஒரு வீடு மட்டும்தான் வந்து சேருது. அதெல்லாமே கொஞ்சம் வயசான ஆளுகளுக்கு கொஞ்சம் பென்ஷன் கொடுக்குறாங்க. பின்ன மாதம் கொஞ்சம் அரிசி கொடுக்குறாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் எங்களுக்கு அடிப்படையில் வந்து சேருது. இதை விட என்ன வந்து சேருது? அடிப்படையில் கொடுக்குறோன்னுங்கிற, ஆனால் எங்களை நல்லா பண்ணுறதே இல்லை. எங்கள் பேரை சொல்லி தான் வாங்குறாங்க. எங்களுக்குன்னு எதுவுமே நல்லா வசதிங்கிறதே கிடையாது. எப்போ இருக்கிறப்படி ஃபஸ்ட்லலாம் நல்ல முறைக்கு இருந்தோம். இப்போ இந்த ரேஷன் அரிசி வந்தது, குடும்பத்தில் சீக்கு ஆஸ்பத்திரி போகிறது, சாகிறது,
ஆஸ்பத்திரி போகிற சாகிறது. உங்களோட தேவைகளெல்லாம் இவ்வளோலாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ இது வந்துட்டு உங்களில் யாராவது ஒருத்தர் வந்துட்டு ஒரு தேர்தலில் நின்று ஜெயிச்சா இதெல்லாம் இதாகும் பூர்த்தி அடையும் நினைச்சிருக்கீங்க அப்படின்னு நினச்சி இந்த தேர்தலில் நிற்கலான்னு சொல்லி நானே நின்றுருக்கிறேன். இந்த தேர்தலில் நிற்கிற போது நான் யாருக்கும் மதியம் கொடுக்க முடியாது. அதாவது இந்த மது கொடுத்தவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இந்த மது கொடுக்காத பொம்பளைகள்லாம் எனக்கு ஓட்டு போட்டாங்க. மது குடிக்கிற ஆம்பளைகள்லாம் பார்ட்டிக்கு ஓட்டு போட்டாங்க. அவள் சிக்கன் பிரியாணியும் പിന്നെ சாராயவும் எல்லாம் கொடுத்து 500 ரூபா கையிலையும் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ரெண்டாவது நமக்கு இந்த ஓட்டு போட்டு ஜெயிக்கிற ஆள் ரெண்டாவது அவங்களை பார்க்கணுன்னு நம்ம இப்படி கை கட்டி போகணும். ஓட்டு வாங்குற போது இப்படி கும்பிட்டுட்டு வர்றாங்க. அவங்க அந்த ஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டாங்கன்னா நம்ம இப்படி தான் போகணும். மெம்பராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம இப்படி தான் கை கட்டிட்டு போகணும். அப்படி எங்கள் பிள்ளைங்க பார்ட்டியில் நின்று ஜெயிச்சாலும் அந்த பார்ட்டிக்காரர் சொல்கிற அதை கேட்டு தான் செய்யணும். அதுக்கு மேலே செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் மதுக்கடையை வந்துட்டு அகற்றணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ மதுக்கடையை அகற்றணும்னு சொல்லி சில கட்சிகள் எல்லாம் அகற்றுவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகள் கொடுத்தா அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா? அந்த மாதிரி வாக்குறுதி அப்படி எழுதி கொடுக்கணும். அவங்க ரேகை கொடுத்தா தான் நாங்கள் அப்படி செய்ய முடியும். இவர் வாயால் சொல்லி எங்களுக்கு செய்ய முடியாது. அது நாங்கள் எத்தனையோ காலம் படித்தாச்சு. இந்த மாதிரி ஏமாற்றி எங்கள் பூமி நஷ்டப்பட்டு போயிடுச்சு. உங்களோட பழங்குடியின பெண்கள் குடும்பத்தில் எல்லாத்தோட ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவி பேரில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் மதுக்கடை தான் மேடம். மதுக்கடைனாக்கா மதுக்கடையில் கொண்டு போய் ரேஷன் கார்டை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஒரு பாட்டில் 2 பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு பகுதி வலிக்கும் கூட வர்றதில்ல, அப்படியே செத்துடுறாங்க. அப்போ அதனாலதே இந்த பொம்பளைக பேருக்கு இந்த ரேஷன் கார்டு அட்டையை பதிவு பண்ண காரணம். பின் அது எல்லாமே ஒரு 9 வயசு குழந்தை பையன் அது இப்போ இதே இடத்துல குடிக்குது. எதுக்கட பள்ளிக்கூடம் போகாமல் இப்படி சுற்றிட்டு இருக்கிறேன்னா அவங்க அப்பா குடிக்குது, எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து இருக்குது, நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ அப்பா காட்டுற வழி தான் அந்த குழந்தைகளுக்கு. இதனாலே அந்த குடும்பமே கெட்டு போயிடுது மேடம். நாங்கள் என்ன பண்ணாலும் திருந்துறதுக்கே வழி இல்லை. மதுக்கடைனாலே மது இல்லைனாலும் கொஞ்சம் திருந்துவாங்க. அதுக்கு மேலே மேலே இந்த மது இப்படியே செஞ்சுட்டு இருந்தால் நாங்கள் என்ன மேடம் பண்ணுறது? தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ள ஆனைக்கட்டி பகுதியில் உள்ள தமிழக அரசின் மதுபான கடையை உடனடியாக அகற்ற வலியுறுத்தி இங்குள்ள பழங்குடியின பெண்கள் தினமும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு முக்கிய காரணம் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஆண்களை தினமும் இந்த கடையினால் காரணமாக இழப்பதாக கூறுகின்றனர். இதே போன்று வேறு பல பெண்களின் வாழ்க்கை முறை மற்றும் அவர்களின் அரசியல் பார்வை குறித்து பேசலாம். இது மகளிரும் மக்களாட்சியும்.